ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும்னு பிரார்த்தித்து, இன்றைய தினம் ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம். ஆனி உத்தரம். பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அதேபோல் சிவன் ஆலயங்களிலே, நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கின்ற ஆலயங்களிலே இன்று நடேசர் அபிஷேகம். ஆனி உத்தரம் காலையிலே அபிஷேகம், சுவாமி உற்சவம், ஆனந்த திரு நடனம் ஆடுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம் உற்சவம். ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் நாங்கள் மாதந்தோறும் கிழமைதோறும் நாள்தோறும் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்தில் 6 மாதங்களிலே ஒவ்வொரு நாட்கள் 6 நாட்கள். அதிலே 3 நாட்கள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டும் 3 திதியை அடிப்படையாக கொண்டும் செய்யப்படுவது. அந்த வகையிலே இப்போ சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம் உற்சவம். ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம் இன்றைய தினம் நடேசர் அபிஷேகம். மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம் நடேசர் அபிஷேகம். அதே போல் ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதமாகிய 3 மாதங்களிலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியை கொண்டதாக நடைபெறும். அந்த வகையில் இன்றைய தினம் ஆனி உத்திரத்திலே பல்வேறு ஆலயங்களில் தீர்த்தோற்சவங்கள். புலோலி பர்வதத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் ஆலயத்திலே இந்த தீர்த்தோற்சவம் அடியேன் 8 வயது முதல் அந்த ஆலயத்திலே 12 ஆண்டுகள் அந்த உற்சவத்திலே கலந்து கொண்ட பாக்கியம். அதேபோல் வீரமுனை சிந்தாயாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இன்று தீர்த்தோற்சவம். பல நூற்றுக்கணக்கான அடியவர்களெல்லாம் புடைசூழ அங்கே அழகான தீர்த்த உற்சவம் நடைபெறும். அதேபோல் பல ஆலயங்களில் நடைபெறுகின்றது. இந்த காலையிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று நடராஜ பெருமான் உற்சவராக பலம் பெறுகின்ற பொழுது ஆனந்த தாண்டவங்கள். அது ஒவ்வொரு திக்கிலும் ஒரு நடனங்களோடு கூடியதாகவும் அழகான முறையிலே இந்த 7 வகை தாண்டவங்களையும் குறிக்கின்ற வகையிலும் நடத்தப்படுவதும் உண்டு. அவ்வாறான சிறப்புகளோடு கூடிய இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம் கொண்ட சிறந்த நாளில் நாமும் இறை வழிபாடுகளையும் செய்து, இறைவனுடைய தீர்த்தோற்சவம் என்பது மறைத்தல் தொழிலை குறிப்பது. நாங்கள் அந்த அஸ்ரதேவரை இறைமூர்த்தமாக அஸ்ரதேவரை கொண்டு அந்த ஆலயத்தினுடைய குருவானவர் அஸ்ரதேவரை தினமும் அந்த நவசந்திகளிலே கொண்டு சென்று பலிகளிட்டு பூஜிக்கப்பட்ட ஆலயத்தின் குரு அஸ்ரதேவரோடு நீருக்குள்ளே மூழ்கி எழும்புதல், மறைத்தல், அந்த மூர்த்தியினுடைய விநாயகர் ஆலயம் என்றால் அங்குசம், சிவன் ஆலயமாயிருந்தால் நந்தி. இவர் ஒவ்வொரு அந்தந்த மூர்த்திகளுடைய அஸ்ரதேவரை
மூழ்கி எழுவதும் அடியவர்களெல்லாம் மூழ்கி எழுவது, தண்ணீருக்குள்ளே மறைந்து எழுவது, மறைத்தல் தொழில் என்கின்றதாகிய தீர்த்தோற்சவத்திலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.